ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்ட் டேஸில் வந்து நம்ம மிந்த்ரா ஹால்ஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மிந்த்ரானாலே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுற மாதிரி அதில் இருக்க அஃபோர்டபுள் கலெக்ஷன் தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அந்த சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஜூலை, அதாவது ஒரு 7th மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சுனாலே அடுத்து வந்து நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வைப் கிடச்சிரும். ஸோ அதுக்கு வந்து நிறைய குர்த்தா செட்ஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அந்த ஒரு சில்க் டச்சில் இருக்க குர்த்தா செட், அதாவது ஒரு நார்மலான காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேர் இல்லாமல் கொஞ்சம் ட்ரெண்டியான இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான எத்னிக் குர்த்தா செட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மிந்த்ராவில் இருந்து தான், பட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். ஒன்று வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கும், பட் அதில் சில மைனஸ் இருக்கும், அதையும் நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த ஹாலில் வந்துட்டு நான் காமிக்க போகிற குர்த்தா செட்ஸில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சரி, ஏதாவது பிடிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது குறை இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் குர்த்தா செட் வந்து இது. அதுக்கு முன்னாடி நான் வேர் பண்ணியிருக்க குர்த்தா செட் வந்து மிந்த்ராவில் வாங்கினது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாந்தினி குர்த்தா செட் மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு போட்டிருக்கும் போதே தெரியும் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் இந்த ஷேர் பண்ண ஹால்லே சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த குர்த்தா செட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு. பேண்ட் டாப் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரயோன் ஃபேப்ரிக்கில், ஷிஃபான் ஃபேப்ரிக்கில் தான் வரும், பட் டாப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த பிங்க் ஆரஞ்ச் ஷேடில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சூப்பர் சாஃப்டான ஃபேப்ரிக். அந்த மொத்த குர்த்தா செட்டவே அப்படி இப்படி கைக்குள்ளே வச்சிடலாம், அந்த அளவுக்கு வந்து சூப்பர் கூலான ஃபேப்ரிக்கில் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு கோஆட் செட் மாதிரி ஒரு வயலட் கலரில் ஃபுல்லாக பிரிண்ட்ஸ் இருக்கும். டாப் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் பேண்ட்டு, சேம் ஃபேப்ரிக் தான். ஸோ இது வந்து அனூப் பிராண்டு. மிந்த்ராவில் இது கோஸ்டிக்கி பிராண்டு தான், அனூப் பிராண்டில் XXL வாங்கியிருந்தேன். ஓகேவாக தான் இருந்தது. ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரிண்ட்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாத்துலேயுமே. அழகான கோஆட் செட்ஸ்ன்னு தான் சொல்லணும். இது ஒரு அழகான கோஆட் செட் தான். பேண்ட்டில் வந்து பேக்கெட் இருக்குது, 3/4 ஸ்லீவில் இருக்கும், சைடில் ஸ்லிட் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் நெக் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பிளைனாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் கேஷுவலாக நீட்டாக வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த கோஆட் செட்டே இப்போ அப்படி தானே ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரியே டாப்பு, அதே மாதிரியே பேண்ட்டு. ஸோ பேண்ட்டில் வந்து சைடில் பேக்கெட்ஸ் இருக்கும், பேண்ட் சைடில் பேக்கெட்ஸ் இருக்குது. பேண்ட் வந்து நல்லா ட்ரௌசர் பேட்டர்னில் இருக்கும், ஆங்கிள் லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த கலர் வந்து நல்லா வைப்ரண்ட் கலராக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதில் 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதோடதும் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் இந்த ட்ரெண்டியான கலர் தான். இது சாரீ எடுத்தாலும் சரி, குர்த்தா செட் எடுத்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டார்க் கலர்ஸ் தான் கண்ணை கவரும். அதுலேயும் இந்த வயலட் இருந்தால் சொல்லவே தேவையில்ல, அதுதான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் இது சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டார்க் கலர் சூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த ஒயிட் பிரிண்ட்ஸ்லாம் வந்து நல்லா பிரைட்டாக, இதோட லுக்கே வந்து ஓவரால் நல்லா பிரைட்டாக காமிக்குது. அண்ட் நெக்ஸ்ட் செட் வந்து நல்லா யூஸ் டு வாஸ்ட் ஒரு குர்த்தா செட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 times யூஸ் பண்ணிட்டேன், 2 times வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 months இருக்கும் எடுத்து. நான் முடிஞ்ச அந்த ஐடியா அட்டாச் பண்ணுறேன் எப்போ பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போயிருந்தேன், ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த துப்பட்டெல்லாம் அவ்வளோ பெருசாக. இதுக்கு வந்து ஆக்சுவலி நான் ட்ரையான் ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை வீடியோ எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல, இருந்தால் நான் அட்டாச் பண்ணுறேன். பட் வீட்டில் நான் ப்ராப்பராக ஒரு ட்ரையன் ஹால் வந்து இதுக்கு ஷூட் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும், பட் ஃபுல்லாகவே ஒரு சில்க் டச்சில் இருக்கும் இது. ஸோ அதனால் ரொம்ப நீட்டாக இருந்தது. நான் வாஷ் பண்ணிட்டேன், பட் அயன் பண்ணல. ஆனால் அயன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும், அப்படியே போடுற மாதிரி இருக்காது. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக சுருக்கமாக இருக்கும், பட் ஒரு சில்க் ஃபேப்ரிக் தான். துப்பட்டா வந்து பியோர் காட்டனில் சூப்பராக இந்த மாதிரி கோல்டன் பிரிண்ட்ஸோட நீட்டாக இருந்தது. நல்லா பெருசாக இருக்கும் துப்பட்டாவும். அண்ட் பேக்கில் வந்து ஒரு நாட் வர மாதிரி இருக்கும். அண்ட் பேண்ட்டுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வேஸ்ட் பேண்ட் எலாஸ்டிக் பேட்டர்னில் தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே பேக்கெட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு இந்த செட்டு. நல்லா டார்க் கலராக அந்த துப்பட்டா தான் இதில் செம்ம ஹைலைட்டு. ரொம்ப நீட்டாக இருந்தது. வாஷ் பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப நீட்டாக இருக்குது, அதான் முக்கியமான விஷயம். ஸோ அதோட வீடியோ வந்து நான் இப்போ ஃபோட்டோ ஏதாவது எடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபோட்டோ எடுத்திருக்கேன், அதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்த்தா செட்டு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாரோ ஒரு ஃபோட்டோ பார்த்தா வந்து நான் இதை ஆக்சுவலி ஆர்டர் பண்ணேன். ஸோ இது வந்து அனூப் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இண்டோரால் இந்த மாதிரி நிறையா பிராண்ட் நம்ம வந்து எம்ப்ராய்டரி குர்த்தா செட் வந்து ரீசெண்டாக நான் ஒரு டெடிக்கேட்டடான ஹால் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இண்டோரா பிராண்டில் அமேசானில் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும், பட் ஸ்டில் இது வந்து அதோடவே ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஒரு பிங்க் கலரில், ஐயோ இதோட இது பாருங்களேன், பேட்டர்ன், அந்த டிசைன் பாருங்களேன், அவ்வளோ குவாலிட்டியான த்ரெட் ஒர்க். ஆக்சுவலி இந்த ஒவ்வொரு த்ரெட் ஒர்க்கும் அப்படியே அவ்வளோ நுணுக்கமாக ஹேண்ட் ஒர்க் மாதிரி இருக்குது, மிஷின் ஒர்க் மாதிரி இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு லைட் கலருங்க. நல்லா லைட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஜிகுன்னு இல்லாமல் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு கிளாஸியான ஃபேப்ரிக், நல்லா ப்ரீமியமான ஃபேப்ரிக் இது. ஆக்சுவலி தெரியுதா உங்களுக்கு, குத்தாது கூடையாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதில் இந்த ஒர்க்கு வந்து வேறு லெவலாக ஹைலைட் பண்ணி காமிக்குது. நல்லா ஷிம்மராக இருக்குது. அந்த ஃபோட்டோ பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மெனக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்டு இதை வந்து நான் ஆர்டர் பண்ணேன் ஃபுல்லாக. ஸோ இதே வந்து நீங்கள் இண்டோரா பிராண்டில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி செட் வந்து நிறையா பார்க்கலாம், எடுக்கலாம், பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் லைட்டாக டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து சில்க் தான், ஆனால் இது வந்து ஒரு வேறு மாதிரி சில்க். உங்களுக்கு தெரியுதா,
பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இதோட பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அண்ட் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த அந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு வந்து வெஸ்ட் பேண்ட் கொடுத்து XXL பேட்டர்ன் தான். உங்களுக்கு வந்து பேக்கெட்டோடு வருது. ரொம்ப நீட்டாக ஃப்ரீயான ஒரு ட்ரௌசர் பேண்ட் அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் நீங்கள் வந்து எவ்ரி டைம் அயன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஷைனிங்காக ஒரு மாதிரி லுக் வைஸ் ரொம்ப கிளாஸியாக இருந்தது. ஸோ நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது கோவிலுக்குலாம் போனால் நான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் காமிச்சல, ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வந்து கோயிலுக்கு போட்டு போது அந்த வைப் அந்த ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு குர்தா செட்டு. ஸோ இது குர்தா செட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து டாப்பு பேண்ட்டு அண்ட் இந்த ஸ்ட்ரக்கோட வருது. ஸோ இது வந்து பியூர் எல்லோ கலர். இதுதான் நம்ம மங்களகரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து எனக்கு பெருசாக பிடிக்கலன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஸ்லீவ்லெஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப ஸ்ட்ரெச்சு மூச்சே இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது அப்படியே பழகிட்டனால அது குறைக்கவே முடியல. கடன்னு பேசிட்டு போகிற மாதிரி இருக்குது. பட் ட்ரை பண்ணுறேன். இனிமேல் நிறுத்தி நிதானமாக அந்த மாதிரி ஏதாவது இடையில கதை பேச ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் ரிவ்யூவை சொல்லுங்கள், ரொம்ப நேரம் பேசாதீங்கிறீங்க. டக்குன்னு ரிவ்யூ மட்டும் சொன்னோம்னா ஒரு 4 நிமிஷத்துலேயே வந்து 10 ட்ரெஸ் காமிச்சு முடிச்சுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் அதுக்காக இன்டென்ஷனலாக பேசுறது கிடையாது, யதார்த்தமாக டக்குன்னு பேசிடுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரெஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளேர்டு ஒரு நார்மலான ஒரு கவுன்லாம் அப்படி இருக்கும், நமக்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனா ஓகே. அண்ட் இதுக்கு வந்து ஒரு பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரக் கொடுத்துருக்காங்க. அது சீரியஸாக நல்லாவே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லீவோடு வரும். இது வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோட ஃபேப்ரிக் வந்து எனக்கு நல்லா இல்லை. இதோட வீடியோ அட்டாச் பண்ணுறேன், ஓகேவாக இருக்குது. ஃப்ரெண்டில் கொஞ்சம் லோ நெக்காக இருக்கும். அது நான் பெரிய சைஸ் எடுத்தது கூட ரீசனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே தந்திருக்கேன். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த எல்லோ தவிர மற்ற எல்லாத்துக்குமே நான் 10 out of 10 கொடுப்பேன் மார்க். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கலெக்ஷன் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.